எந்த மதமும் இது போன்ற இழி செயல்களை ஆதரிப்பதில்லை. சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் நீங்க என்னைக்கு நீங்க அரசியல்வாதிகளையோ தலைவர்களோ தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த வக்ஃப் வாரியத்துடைய தடையில்லா சான்றிதழ் வழங்குற அந்த உரிமையை அவங்க கிட்ட எடுத்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் வலதுசாரி அரசியல், வலதுசாரி அரசியல்வாதிகள் சொல்றாங்களே. அந்த ஊரை பஹல்காம்ங்கிற ஜம்மு காஷ்மீர் இருக்கிற ஊரை இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து சொல்றாங்களே. சுவிட்சர்லாண்ட பார்க்க முடியாது, அது மாதிரி இருக்காமே, நம்ம போகலாமே சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியல்? எந்த அரசியலும் தெரியாது, மதம் அரசியல் எந்த அரசியலும் தெரியாது, எல்லாம் போயிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த நடந்த அந்த துப்பாக்கி சூட்ல, அந்த தீவிரவாதிகள் தாக்குதல்ல குழந்தைகள் பெண்கள் கதற கதற அவங்க கண் முன்னாடியே சுட்டுக்கிறாங்க. பிள்ளைகள் தன்னன் பிள்ளைங்க முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டிருக்கிறாங்க, சுட்டு கொண்டிருக்கிறாங்க. மனைவிமார்கள் முன்னாடி அவங்களுடைய கணவன்களை கொண்டிருக்கிறாங்க, சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஈவு இறக்க எதுவுமே இல்லாம குழந்தைங்க அப்பா 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 கதறாங்க. காலில் விழுந்து சில பெண்மணிகள் கெஞ்சுறாங்க. ஈவு இறக்க எதுவும் கிடையாது, சுட்டுட்டு அப்படியே போறான். காக்கா குருவியை சுடும்போது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா அதுங்களுக்கு இவங்க அதுல கூட வன்மம் இருக்காது, இதுல அவ்வளவு வன்மத்தோட அவங்க சுட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அரசியல் தெரியுமா? எந்த நோக்கத்துக்காண்டி சுடுறாங்க? ஒன்னும் தெரியாது. இல்ல ஏதாவது மதம் சார்ந்தது, அதுவும் கிடையாது. ஏன்னா எந்த மதமும் இது போன்ற இழி செயல்களை ஆதரிப்பதில்லை. இந்து மதமோ இஸ்லாத்தோ கிறிஸ்தவமோ எந்த மதமுமே ஆதரிப்பதில்லை. இது போன்ற இழி செயல்களை மிகப்பெரிய பாவச் செயல்கள் என்றுதான் அனைத்து மதங்களும் சொல்கின்றன. நீங்க பொதுமக்கள், நீங்க ஒரு அரசியல்ல விமர்சனம் வைங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க மக்களோட பணி எப்படி ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறாரு, என்ன நல்லது செய்யறாரு, இல்ல தப்பு செய்யறாரா, அதை வச்சு நீங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் இயக்கங்களை தேர்ந்தெடுங்க. ஆனால் ஒருபோதும் ஜாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் நீங்க என்னைக்கு நீங்க அரசியல்வாதிகளையோ தலைவர்களோ தேர்ந்தெடுக்க கூடாது. என்னுடைய அன்பான பணிவான என்னுடைய வேண்டுகோள். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. இன்னைக்கு அந்த 26 பேர், அந்த 26 பேர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இஸ்லாமிய சகோதரர் சையத் அலி ஹுசைன் ஷாங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர், காஷ்மீரை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர். அவன் பாவம் குதிரை சவாரி, டெய்லி போய் குதிரை சவாரி, அந்த சுற்றுலா பயணிகளுக்கு குதிரை சவாரி செஞ்சு குடிச்சு அதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறவன். அவனுக்கு 2 கூட பிறந்த தங்கச்சிங்க, 2 தம்பிங்க இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன் தாங்க, இவன் சம்பாதிக்க குடும்பமே இருக்கு. அடுத்து அவனுக்கு அவனுடைய அடுத்த ஒரு தங்கச்சிக்கு அடுத்து திருமணம். இவன் டெய்லி அங்க போய் குதிரை சவாரி பண்ணிட்டு வரவன். அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த துப்பாக்கி இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாதிகள் அந்த துப்பாக்கி சூடு நடக்கும் போது அந்த துப்பாக்கிய கையில போய் பிடிச்சு அந்த சுற்றுலா பயண காப்பாற்ற போயிருக்கான். அதுல குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாப்ல அந்த இஸ்லாமிய சகோதரர். இங்க எங்க மதம் வந்தது? அவனுக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சது இஸ்லாமோ இந்துவோ தெரியல அவனுக்கு. நம்மளுடைய சக பிரஜை, ஐயோ இந்த குடும்பம் வீணா போகுது, ஐயோ அந்த பிள்ளைக்கு வந்து அப்பா எல்லாம் போயிருவாரு துடிச்சு அந்த நேரத்தில் துப்பாக்கியை பிடிங்கி இருக்கிறான் அந்த இஸ்லாமிய சகோதரர். இது இல்லவா மனிதநேயம்? அந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான மாத்திரம் கிடையாது, அது இஸ்லாத்துக்கு எதிரானது, மனித நேயத்துக்கு எதிரானது. ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்ய மாட்டான், மிருகங்கள் அது போன்ற விஷயங்களை செய்யப்படும். அதனால இஸ்லாமிய சகோதரர் இறந்திருக்கிறார். 26 பேர்ல அந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் இறந்திருக்கிறார், இந்துக்களை காப்பாற்றுவதற்காண்டி இறந்திருக்கிறார். அதே போல கேரளா, பக்கத்து கேரளா மாநிலம், அங்க ஒரு சகோதரி, அவங்களுடைய கண்ணு முன்னாடியே அந்த அந்த பெண்மணியுடைய தந்தையார சுட்டுக் கொள்றாங்க. அவர் அந்த பெண்மணிக்கு 2 இரட்டை குழந்தைங்க. அடுத்து அந்த குழந்தைகளை கை வச்சிருவாங்க சொல்லிட்டு பதறி அடிச்சு அந்த பொம்பளை அது ஓடி இருக்கு. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் வாகன ஓட்டுநர் அந்த பெண்மணியை வண்டியில ஏற்றி கூட்டு போய் பத்திரமான இடத்துல சேர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய தந்தையார் அந்த இறந்தவருடைய உடலை தேடி பெண்ணவரையில போய் தேடி கண்டுபிடிச்சு காலையில அதிகாலை வரைக்கும் கூட இருந்து தன்னோட இன்னொரு சகோதரர், அந்த அவர் பேர் வந்து முசாஃபிர் நினைக்கிறேன்,
இன்னொரு அவருடைய நண்பர் சமீர், 2 பேர் இஸ்லாமிய, அந்த அவர்களோட 2 பேர் சேர்ந்து காலையில வரைக்கும் அந்த பெண்மணிக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆறுதல் கொடுத்து அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இங்க கேரளால அந்த பெண்மணி, இந்து பெண்மணி, என்னுடைய தந்தையார் இறந்துட்டேன், ஆனா காஷ்மீர் எனக்கு 2 சகோதரர்களை கொடுத்துள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மையார். இதுதான் மனிதநேயம், மனுஷரா இருக்கிறது தான் அர்த்தம். ஜாதி மதம் எங்கேயா இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஜாதி அரசியலுக்கும் மத அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அப்பதான் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காது. அங்க துப்பாக்கி சூடுறா, நம்ம மத அறுவடை சுட்டுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மத அரசியல் ஜாதி அரசியல். இதுக்கு காரணம் வந்து இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. இதுக்கு காரணம் வலதுசாரி அரசியல், வலதுசாரி அரசியல்வாதிகள். நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விலைவாசி பிரச்சனை, விலைவாசி உயர்வு இருக்கு, வேலையின்மை இருக்கு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பரவாயில்ல, நீங்க வட மாநிலங்கள் போங்க, பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் எல்லாம் போய் பாருங்க, வேலை இல்லைங்க, கல்வி கிடையாது, வேலை கிடையாது. அதுக்காக சாரசாரியா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியான கேள்வி, எதிர்கட்சி கேள்விகளுக்கு பதில் உண்டா? ஒன்றிய அரசு இருந்து இன்னைக்கு வானம் பார்த்த பூமி, வறட்சியான பகுதிகளில் விவசாயம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அங்க 100 நாள் வேலை திட்டத்தை வச்சுதான் 3 வேளை அடுப்பு எரியும் ஏழை தாய்மார்கள் வீட்டுல. நீங்க இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டிலே சில பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டம் போவாங்க, சில மாவட்டங்கள் போனா அங்க வானம் பார்த்த பூமி எதுவுமே கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சுதான் அந்த வீட்டுல வந்து 3 வேளை அடுப்பு எரியும். வருஷத்துக்கு வருஷம் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நாட்களை குறைச்சிட்டே வர்றாங்க ஒன்றிய அரசு. அதுக்குண்டான பதில் உண்டா? கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம், பதில் இல்ல. ஆனா இப்ப திசை திருப்பதற்காண்டி, மடைமாற்றம் செய்யறதுக்காண்டி வக்ஃபு திருத்த சட்டம் அது அவசியமா. இன்னைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் அரசியல் அமைப்புக்கு, சட்டத்திற்கு எதிரான சட்டம், ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரான சட்டம், இஸ்லாமிய நலன்களை கெடுக்கும் அந்த சட்டம். அந்த சட்டத்தை முழுமனதோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. இன்னல் முஸ்தீனவல் முஸ்தீகாத் வா அக்ரருல்லாஹ் கர்லன் ஹஸ்ரன் உலா அஃபு லஹு வலஹு அஜ்ருன் கரீம் என்று அரபு மொழியில் குர்ஆனின் 57, 57, 58 வசனம் சொல்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமம். அதுதான் அந்த பொருள். குர்ஆனில் இடம்பெற்றுள்ள அந்த 57, 18 அந்த வசனத்தை, அல்லாஹ்வுடைய அந்த சொன்ன வார்த்தைகளை அதை காப்பாற்றுவதற்காண்டி, அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காண்டியும் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆன்மீக பணிகள் அவர்கள் மேற்கொள்வதற்காகவும் தான் வக்ஃபு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன. அந்த வக்ஃபு சொத்துக்கள் மூலமா தான் இன்னைக்கு நீங்க பார்க்கிற மதராசாக்கள், தர்காக்கள், மசூதிகள், கப்ரஸ்தான்கள் எல்லாம் இந்த வக்ஃபு சொத்துக்கள் மூலியம் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வக்ஃபு சொத்துக்களுடைய பயனாளிகள் இஸ்லாமியர்கள் மட்டும்தானா? கிடையாது. இதனுடைய பயனாளிகள், வக்ஃபு சொத்துடைய பயனாளிகள் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், எல்லா மதத்துக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு அந்த வக்ஃபு சொத்துக்கள்ல, பல சொத்துக்கள்ல இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. பல வக்ஃபு சொத்துக்கள் அரசு அலுவலகங்கள் இயங்குகின்றன. பல வக்ஃபு சொத்துக்கள்ல பேருந்து நிலையம் போன்ற பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்கள் இருக்குது. இஸ்லாமிய மன்னர்கள், செல்வந்தர்கள் அவர்கள் மட்டுமல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற பல சமூகத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்களுடைய அந்த ஆன்மீக பணிகளுக்காக தங்கள் சொத்துக்களை வக்ஃபு செய்து தானம் செய்துள்ளனர். இது போன்ற செயல்பாடு இப்ப இல்லைங்க, காலங்காலமா நம்ம பல சமூகத்தில் இந்த வக்ஃபு சொத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. அது எதை காட்டுது? நம்ம நாட்டுடைய பன்முகத்தன்மை, நம்ம நாட்டுடைய ஒற்றுமையை காமிக்கிறது. ஆனா இப்படி ஒரு சூழல்ல இந்த வக்ஃபு சொத்துக்களை
நிர்வாகம் செய்யற அந்த வக்ஃபு வாரியத்துடைய அதிகாரத்தை படிக்கிறது அப்ப நம்ம நாட்டுடைய ஒற்றுமையும் நம்ம நாட்டுடைய பன்முகத்தை கெடுக்கிற விதமாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம அது இருக்க சின்ன ஒரு சில குறைகள் நான் சொல்றேன். நான் பெரிய குறைகள் பிழைகள் ஒருவருடைய சொத்து, நான் என் சொத்தோ உங்க சொத்தோ வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்டதா தெரிஞ்சுக்கலனா அது வக்ஃபு வாரியத்துக்கு கேட்டாங்கன்னா அவங்களும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த உரிமையை எடுத்திருக்கிறாங்க இந்த புதிய சட்டம். அது மாத்திரமில்ல, சரி ஒருவேளை அந்த வக்ஃபு வாரியம் சொன்ன தீர்ப்பு, அந்த தீர்ப்பாக சொன்ன தீர்ப்பு தவறு, தப்பு பண்ணிட்டாங்க, என் தனிப்பட்ட சொத்தை அவங்க அபகரிச்சா நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப கூட நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வக்ஃபு வாரியத்துடைய தடையில்லா சான்றிதழ் வழங்குற அந்த உரிமையை அவங்க கிட்ட எடுத்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம பிழைன்னு சொல்றது, தவறுன்னு சொல்றது. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்ப தானம் கொடுக்கிறவங்க வக்ஃபு வாரியத்துக்கு சொத்துக்களை தானம் கொடுக்கிறவங்க அவங்க கடந்த 5 வருஷம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவங்க இருக்கணுமா? என்னடா அது தானம் கொடுக்கிறவங்க எதுவும் யார் வேணா எதுக்கும் கொடுக்கலாம். நீ இஸ்லாத்தை நீ 5 வருஷமா நீ கடந்த 5 வருஷமா நீ பின்பற்றினாவா நீ தானம் கொடுக்க சொல்றது எவ்வளவு என்ன நீதி இருக்கு? எவ்வளவு அபத்தமானது! அது இஸ்லாத்துடைய நோக்கத்தையே முறியடிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த வக்ஃபு வாரிய அந்த நிர்வாகத்துல இஸ்லாமியர்களை தவிர வேற 2 மதத்தை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் அது இருக்கணும்னு சொல்றாங்க. ஒருத்த வீட்டை பராமரிக்க அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபரை நீங்க போட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கார ஒத்துப்பானா கேட்கிறேன் நான். எப்படி ஒத்துப்பாவ? இஸ்லாமியருடைய இறை சொத்துக்களை வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும், அதுதான் நீதி. அவங்களுக்கு அது நோக்கம் புரியும். நீங்க ஒண்ணு திருப்பதி கோயில் நிர்வாகத்தில் போய் ஒரு கிறிஸ்துவரை போடுறதும் சீக்கியரோட பொற்கோயில் நிர்வாகத்தில் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியரை போடுறது எவ்வளவு தவறோ அதே தவறுதான் இந்த தவறும். நம்ம நாட்டு விடுதலைக்காக எத்தனை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அவங்க உயிரை கொடுத்திருக்கிறாங்க. பல்வேறு இந்த நாட்டுடைய பல்வேறு போராட்ட களங்கள்ல அவங்களுடைய சொத்துக்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரி வழங்கியிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் காவலர்களாக விளங்கும் இஸ்லாமியர்கள் அவர்கள் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த கடமை அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் உண்டு அந்த கடமை, அவர்களை காக்கும் கடமை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.